மதவாதம் என்ன செய்யும்? கொடுக்கிறதை பற்றி பேசுகிறார், ஜெபத்தை பற்றி பேசுகிறார், உபவாசத்தை பற்றி பேசுகிறார். மதவாதம் தர்மம் செய்வதை ஊக்குவித்தாலும் கூட ஏன் தர்மம் செய்ய ஊக்குவிக்கிறது? ஒன்று, மனிதர்களை பார்க்க பெருமையாய் நடக்க, அல்லது எனக்கு ஏதாவது திரும்ப கிடைக்கும். உண்டியல்ல போய் காணிக்கை போடுகிறதினுடைய நோக்கமே என்னவா இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று அது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டும், இன்னொன்னு எனக்கு அது திரும்ப 4 மடங்கா கிடைக்கணும். இது மதவாதம். நம்பர் 2, ஜெபிக்கும் பொழுது ஏன் ஜெபிக்கிறோம்? யாருக்காக ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், மதவாதம் தேவனிடத்துல ஜெபத்தை குறித்து அது பார்க்காது, யாருக்கு முன்னாடி ஜெபிக்கிறோங்கிறதா முக்கியம். ஆகவே நீங்க வழி அருகில ஓரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம சபையில அது ஒன்றை நாம் செய்வதில்லை. சிலருக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் அதை ஊக்கப்படுத்துவதில்லை. உங்களுக்காக நாங்கள் எப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாங்க ஜெபிக்கிறோம், வாங்க வாங்க வாங்க. சில பேர் தங்களை ஜெபத்திற்காக ஒரு வேலை அமர்த்தி அந்த வேலையவே செய்வதற்காகவே ஆக்கி கொண்டு விட்டார்கள். சொல்லுங்க சொல்லுங்க, நாங்க இடையில நின்றுட்டு இருக்கிறோம், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே நேரம் அங்கிருந்து என்ன செஞ்சிருவார்? அவரு அனுப்பிடுவார். ப்ளீஸ், ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒன்று. ஆனால் மதம் அப்படி அல்ல. அதுக்காக ரோட்ல நின்று பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. அவரே நிறைய இடத்துல நின்று பிரேயர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சிக்கத்தக்கதாக என்ன செய்தார்கள்? பிரேயர் பண்ணாங்க. ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணாங்க. எப்படியாவது பக்திமானாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதிக நேரம் ஜெபிச்சாங்க. அதனாலதான் இந்த 6ஆம் அதிகாரத்துல எப்படி ஜெபிக்கணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்தார். அதிக வார்த்தைகளினாலே அளப்பாதேயுங்கள் என்றும் கற்றுக் கொடுத்தார். இன்னும் சில பேர் பெருமையாக வெளியில சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 4 மணி நேரம் நான் ஜெபிச்சேன் பிரதர். அங்க அவங்க ஜெபிச்சேன் என்பது முக்கியமல்ல. எதை மையப்படுத்துகிறார்கள்? 4 hours. என்னைக்காவது நீங்க காலையில இருந்து மூச்சு வாங்கினேன் பிரதர், காலையில சாப்பிட்டு இருக்கிறேன், மதியம் சாப்பிட்டேன், சாயங்காலம் சாப்பிட்டுருக்கேன் பிரதர், ஏன் நீங்க சொல்றது இல்ல? நீங்க பிரேயர் பண்றதை மாத்திரம் ஏன் இப்படி எல்லாரிடத்திலும் பகிரங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? 4 மணி நேரம் நான் ஜெபிச்சேன், 10 மணி நேரம் ஜெபிச்சேன். சரியா? அதை எதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? இல்ல, அப்பதான் என்னை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்கள் இருதயத்துல என்ன செய்யும்? உருவாகும். என்னை பற்றிய அபிப்பிராயம் உருவாயிருச்சு, ஆனா உங்களை பற்றினதான மோசமான அபிப்பிராயம் வந்து விட்டது. அதுக்காக சொல்லாமையே இருக்கிறது என்பதை நான் ஊக்குவிக்கல. நம்ம சபைகளை ஊக்குவிக்க ஒரு சில இடங்கள்ல நம்ம சொல்லலாம், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நாம மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாம சில இடங்களிலே ஒரு சில இடங்கள்ல அவ்வப்பொழுது சில சாட்சிக்காக சில விஷயங்களை சொல்லுவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா இதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அடுத்த ஆண்டவர் உபவாசத்தை சொன்னார். நீ உபவாசம் பண்ணுகிறதுனால உன்னுடைய தலைமுடிய பரட்டையா போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? உபவாசம் பண்ணுவது எப்படியாவது தெரியணும். ஏன்னா அன்றைக்கு உபவாசம் பண்ணுகிறவர்கள் மிகப்பெரிய ஆவிக்குரியவர்கள். அதை எப்படியாவது தெரிய வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறாய். அப்படி நீ ஏதாவது செய்யணும், வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டு என்ன செய்? உபவாசம் பண்ணு. மேடையிலே பல பேருக்கு முன்னாடி ஜெபிக்கிறதை ஆண்டவர் என்றைக்குமே தப்பு சொல்லவில்லை. ஆனால் நீண்ட நேரம் நாடகமாக மற்றவர்களை கவரும் வண்ணம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இருதயத்தை திறந்து யாராலும் பார்க்க முடியாது. உண்மையா ஜெபிக்கிறாங்களா, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த இருதயத்தை திறந்தாதான் தெரியும். அந்த ஜெபங்கள் எல்லாம் மதவாத ஜெபங்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆன்மீகவாதிகள், அவங்க மதவாதிகள் அல்ல. அவங்க எப்பொழுதுமே ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்று பார்க்கிறார்கள். செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு மாறுதட்டுகிறவர்கள் அல்ல. நாம் என்ன செய்கிறோம் என்பதல்ல, அதை ஏன் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்க சபையில ஊழியத்துல நிறைய ஈடுபட்டு இருக்கிறீங்க. ஏன் செய்றீங்க? யாருக்காக செய்றீங்க? நீங்க செய்யறது வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக செய்றீங்களா, இல்ல உங்க செயல் பாராட்டுதலை கொண்டு வருவதற்காக செய்கிறீர்களா? இது எல்லாமே மதவாதத்தினுடைய நீதிகள். ஆண்டவர் அதை மாற்றுகிறார். ஆன்மீகம் என்பது அது அந்தரங்கத்திலே நமக்கும் தேவனுக்கும் தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.